தினேஷ் ராஜன் சொல்லியிருக்காரு. வந்தவங்க எல்லாத்துக்கும் எல்லார் வீட்லேயும் தோசையாம். நிதின், உங்கள் வீட்டில் என்னது? என்ன சாப்பாடு நிதின்? உங்கள் வீட்லேயும் தோசையா? எப்பா, ஒரே தோசை கூட்டம்தான். பரவாயில்ல பரவாயில்ல. எல்லார் வீட்லேயும் மாவு ஆட்டி வச்சிட்டாங்களாட்டுருக்கு. அப்படி அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் முன்னாடியே லைவ் போட்டுடலாம். எல்லாம் தூங்க போயிட்டாங்க, யாரும் வரமாட்றாங்க. ஆமாம், எஸ் எஸ். எத்தனை மணிக்கு போடலாம் தினேஷ் ராஜன்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் தோசை கூட்டம் நல்லா கரெக்டான பேர் வச்சுருக்கீங்க. என்ன டாட்டா சொல்லிட்டு போயிட்டார் தனபால். அவருக்கு தூக்கம் வந்துடுச்சாட்ருக்கு, பாவம். தினேஷ் ராஜன் எத்தனை மணிக்கு லைவ் போடலான்னு சொல்லவே இல்லை. தூங்கிட்டாரா? அவர் ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ரைட், அதான் பாய் சொல்லிட்டார். ஓ ஸ்ட்ரிக்ட்டு. ஓ அப்படியா? ஓகே ஓகே, பரவாயில்லையே. ஹாய் கங்காஸ் கிச்சன். ஹாய், வெல்கம் வெல்கம் கங்காஸ் கிச்சன். கங்காக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்க, கங்காக்கா கிச்சன்ல இருந்து கூட எங்களுக்கு லைவ் வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கங்காக்கா சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் கங்காக்கா. வர்ணி லாவி வச்சுக்கோ. வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வர்ணி லாவி. எனக்கு இப்பயே கப்பு கொடுத்துருக்காங்களே, பரவாயில்லையே. வர்ணிலாவி கப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த கப்பு வச்சு என்ன செய்யறதுன்னு தெரில. கங்காக்கா சமைச்சிட்ருக்கீங்களா? என்ன சாப்பாடுன்னு கேட்டேன், சொல்லவே இல்லை. சரி, எல்லாத்துக்கும் தூக்கம் வந்துடுச்சாட்ருக்கு. சரி, போய் நல்லா எல்லோரும் தூங்குங்க. நாளைக்கு விடிகிற பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும்.